Good morning students. Today 4th standard science subject unit 3 last class work and energy lesson la நம்ம வந்து renewable resources non renewable resources வரைக்கும் பார்த்தோமா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா simple machine. So some pictures கொடுத்திருக்காங்க பாருங்க. Observe the above pictures. So இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு? Machine, simple machines ன்ற நமக்கு தெரியுது. What are they used for? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஒர்க்கை நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன் அவர் டெய்லி லைஃப் அவர் எஃபர்ட் இஸ் சேவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சிம்பிள் மிஷின். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும், நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட எஃபர்ட்டை வந்து சேவ் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது நம்மளோட டைமிங் நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வி ட்ரா வாட்டர் ஃப்ரம் த வெல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ வீல் அண்ட் எ ரோப். நம்ம கிணற்றுலேருந்து நீர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிஷின் சிம்பிள் மிஷின் எது அப்படின்னு பார்த்தோன்னா வீல் அண்ட் ரோப். வீல் ஷேப்பில் இருக்கும். அந்த வீலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோப் வந்து அதில் இது பண்ணி அதில் பக்கெட்டில் கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து வெல்ல இருந்து எடுப்போம். Simple machines are tools which are used to make our work easier. Simple machines are tools which are used to make our work easier. Some examples for simple machines are pulley, wedge, inclined plane, screw, லீவர், வீல் அண்ட் ஆக்சில். புள்ளி அப்படின்னா என்னன்னா கப்பி, புள்ளின்னா என்னது கப்பி. வெஜ் அப்படின்னா தமிழ் மீனிங் ஆப்பு. இன்க்ளைன் பிளேன் சாய்தளம். ஸ்க்ரூ, ஸ்க்ரூனா என்னது திருகு. லீவர் நெம்புகோல், லீவர்னா என்னது நெம்புகோல். அண்ட் வீல் அண்ட் ஆக்சில் சக்கரம் மற்றும் அச்சு. These are the examples of simple machine. Simple machine definition பாருங்க. Simple machines are tools which are used to make our work easier. Some examples for simple machines are pulley, wedge, inclined plane, screw, lever, wheel and axle. pulley அப்படின்னா என்ன சொன்னேன், கப்பி. wedge அப்படின்னா ஆப்பு. இன்க்ளைன் பிளேன் சாய்தளம். ஸ்க்ரூ திருகு. லீவர் நெம்புகோல். வீல் அண்ட் ஆக்சில் சக்கரம் மற்றும் அச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புள்ளி. ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதான் என்னது புள்ளி. கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு ஊக் டைப்ல இருக்குல்ல, அதான் என்னது புள்ளி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பிக்சர்ல ஒரு மேன் வந்து வெயிட்டை வந்து என்ன பண்றாங்க, லிஃப்ட் தூக்குறாங்க. ஸோ இதுல எது ஈஸி, இந்த ரெண்டு இதுல எதுப்பா ஈஸி, புள்ளி. சிம்பிள் மிஷின் போட்டு அந்த லோடை வந்து தூக்குறது தான் ஈஸி. நம்ம வந்து மேனுவலா தூக்குறது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்சர்வ் த பிக்சர்ஸ் விச் இஸ் ஈஸியர், lifting the load with the help of a pulley or without a pulley. எது ஈஸி, புள்ளி யூஸ் பண்ணி வெயிட் தூக்குறது என்னது நமக்கு ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட், a pulley is a machine made up of a wheel with a cut around it. எப்படி இருக்கும் அப்படின்னா வீல் ஷேப்ல இருக்கும். அதை சுத்தி என்னவா இருக்கும் அப்படின்னா கட் பண்ணிருப்பாங்க. இந்த பிக்சர் பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example, crane. ஸோ வந்து அந்த வீல்ல சுத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட் பண்ணியிருப்போம். அதுல தான் ரோப் இல்லைன்னா செயின் ரோப் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மெத்தட் தான் இதுல யூஸ் பண்றாங்க, கிரெயின். பாருங்க கிரெயின் பிக்சர். நெக்ஸ்ட், இன்க்ளைன் பிளேன்.
இன்க்ளைன் பிளேன்னா என்னன்னா சாய்தளம். இப்போ ஏதாவது ஒரு பெரிய திங்ஸ் இப்போ வீடே ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வேனில் ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்க்ளைன் பிளேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த வீல் சேர்ஸ் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ளைன் பிளேன்ஸ் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா டாப்பில் அப்பாவும் பிலோவில் வந்து எப்படி இருக்கும் டவுனாகவும் ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் இஸ் லிஃப்டிங் எ பாக்ஸ் இஸ் ஈஸியர் தென் ரோலிங் இட் டு எ ஆன் எ ரேம்ப். ரேம்பில் கொண்டு போகிறது ஈஸியா இல்லை ஒரு மேன் வந்து தூக்குறது ஈஸியா? ரேம்பில் வச்சு இழுக்கிறது தான் என்னது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. நமக்கு டைமும் சேவ் ஆகும், நம்மளோட எனர்ஜியும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட், an inclined plane is a flat sloping surface with one end higher than another. An inclined plane is a flat sloping surface with one end higher than another. ஒரு சைடு என்ன இருக்கும் சொன்னேன் ஹையரா இருக்கும், another one side வந்து எப்படி இருக்கும் டவுனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னது inclined planes. Example ramp, slide, slope for wheelchair. So these are the examples. Next, wedge. Wedge என்ன சொன்னோம் ஆப்பு. இது ஆப்பு அப்படின்றது என்னன்னா ஒரு மெட்டீரியல்ஸை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் என்ன ஆகுது ஆப்பு அப்படின்றது யூஸ் ஆகுது. பாருங்க அந்த உட்டை வந்து டூவா ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் என்ன ஆகுது இந்த ஆப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. Example, knife, scissors and axe. So these are the examples for wedge. Next one, screw. ஸோ ஸ்க்ரூன்றது எந்த ஒரு மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் அதை டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்க்ரூ. நமக்கு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, ஜாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃபேன், டிவி எதுக்காக இருந்தாலுமே ஒரு மொபைல் எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரூ, திருகு யூஸ் பண்ணுறாங்க. த ஸ்க்ரூ இஸ் யூஸ்டு டு ரைஸ் வெயிட்ஸ் and to hold objects together. Example, pencil, sharpener, screw jack, bottle cap and windmill. These are the examples of screw. The screw is used to raise weights and to hold objects together. Example, pencil sharpener, screw jack, bottle cap and windmill. These are the examples of screw. The screw in the bottle cap hold the caps and bottle together. The blade and sharpeners are held together by the ஸ்க்ரூ. ஸோ பாட்டிலை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் ஆகுது அப்படின்னா பாட்டிலோட கேப்ஸையும் க்ளோஸ் பண்ணால் பாட்டிலில் இருக்க எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் எந்த ஒரு திங்ஸ் என்னது ஃப்ளோ ஆகாது. ஸோ அதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா பாட்டில் கேப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தட் ஷார்ப்னர் பிளேடு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து டைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வீல் அண்டு ஆக்சில், சக்கரம் மட்டும் அச்சு. பைசைக்கிள், டோர், கிரைண்டர் இதுலாம் எது யூஸ் பண்ணுவோம் இருக்காங்க வீல் அண்ட் ஆக்சில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வீல் அண்ட் ஆக்சில் கன்சிஸ்ட் ஆஃப் a wheel attached to a small rod so that these two parts rotate together. So wheel and axle அப்படின்றது என்னன்னா வீலோட அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் என்னது ஆக்சில். இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ஸ், ஈவனாக என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள், பைசைக்கிள், டோர் நாப், கிரைண்டர் அண்ட் திஸ் மெஷின்ஸ். More to know, simple machines usually exchange a similar force to move a heavy object. Force வந்து smaller force கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஹெவியான ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது சிம்பிள் மெஷின். The work required is the sum but the force is required is less.
ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக கொடுக்கலாம். த ஐடியா ஆஃப் சிம்பிள் மெஷின் ஆரிஜினேட்டட் வித் த கிரேட் பிலாசபர் ஆர்ச்சிமெடிஸ் அரௌண்ட் த 3rd century BC. ஸோ சிம்பிள் மெஷினோட பிலாசபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிமெடிஸ். இவர் எந்த செஞ்சுரின்னு பார்த்தீங்கன்னா 3rd century. நெக்ஸ்ட் லீவர், நெம்புகோல். A lever is used to multiply the force with the give on object. A lever is used to multiply the force we give on object. A seesaw, nutcrackers, peelers. So these are the examples of levers. ஸோ மல்டிபிள் ஃபோர்ஸ் கொடுப்போம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, அதுதான் என்ன, அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, லீவர்ஸ். சீசா அது என்ன, மல்டிபிள் ஃபோர்ஸ் தானே கொடுக்குறோம், நட் கிராக்கர்ஸ் அண்டு பீலர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். ஐடென்டிஃபை அண்ட் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின்ஸ். ஸோ பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட சிம்பிள் மெஷின் நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஸ், செகண்ட் ஒன் என்னதுப்பா இன்க்ளைன் பிளேன், தேர்ட் ஒன் ஈஸியாக சொல்லியிருப்பீங்க சீசா, wheel and axle, pulley, screw. Water bottle cap another screw. Next, complete the table. Types of simple machine and example கேட்டிருக்காங்க. pulley வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, to draw water from well. wheel axis சக்கரம் மற்றும் அச்சு எதுக்கு யூஸ் ஆகுது, to drive a bicycle. wedge up, to split materials. inclined plane, rolling things up or down. lever, to increase force. screw, to hold on object. So next types of levers பார்க்க போறோம். To understand the levers we must know the following terms. leversல 3 types இருக்கு. class 1 lever, class 2 lever, class 3 levers. So first loadனா என்ன, effortனா என்ன, fulcrumனா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். load is the object on which the force is applied. loadன்றது என்னது, பளு. அந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்றதா என்னது, load. effort is a force we apply on the lever. effort அப்படின்னா என்னது, திறன். அடுத்து fulcrum is the point on which the lever rotates. பாருங்க, load is the object on which the force is applied. load நான் சொன்னேன் பளு அப்படின்னு சொன்னேன். force வந்து எவ்வளவு வந்து கொடுக்கிறோம் அப்படின்றது தான் load. effortன்றது என்னது, திறன். is the force we apply on a leverல apply பண்ற force. then fulcrum is the point on which the levers வந்து rotate பண்ற ஆதார புள்ளி தான் என்னது, fulcrums. so lever is classified into 3 types according to where the load, effort are located with respect to the fulcrums. so எதை பேஸ் பண்ணி வந்து 3 types இருக்குன்னு பாத்தீங்கன்னா load, effort and fulcrums. first one class 1 levers. when the fulcrum is between the effort and load, fulcrumன்றது சென்டர் பாயிண்ட்ல இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா class 1 levers அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சிசர், பீலர், சீஷா இதெல்லாம் என்னது, class 1 leversக்கு எக்ஸாம்பிள். பாருங்க, fulcrum ஆதார புள்ளி அப்படின்றது சென்டர்ல இருக்கு. லோடுன்றது லோட் அண்ட் எஃபர்ட். ஸோ வந்து லோடு கொடுக்கும்போது திறன் வந்து எந்த சைடு இருக்கு பாருங்க, தென் fulcrumன்றது வந்து ஆதார புள்ளின்றது சென்டர்ல இருக்கு. ஸோ இங்க பளு கொடுக்கும்போது அங்க வந்து எஃபர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கும்போது தான் சீசான்றது வந்து மூவ் ஆகும். அதே மாதிரியே நம்ம வந்து லோட் ஃபுட்டு கொடுப்போம், அந்த போன்ஸ் தான் என்னது நமக்கு வந்து fulcrum. தென் நம்ம கொடுக்கறது வந்து இழுக்கிறது தான் என்னது, எஃபர்ட். ஸோ அந்த மசில்ஸ் தான் என்னது, எஃபர்ட். தென் சிசர்,
லோட் வந்து சிசர் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, சிசர்ன்றது சென்டர்ல வைப்போம், ஃபல்க்ரம் சென்டர் பாயிண்ட் தான் அது ஃபல்க்ரம். தென் ஃபோர்ஸ் எஃபர்ட் கொடுக்குறோம் இல்லையா அதை கட் பண்றதுக்கு, திஸ் இஸ் ஒன் எஃபர்ட். சேம் ப்ராசஸ் தான் பீலர்ஸ். நெக்ஸ்ட் class 2 levers when the load is between the effort and fulcrum. ஸோ ஃபல்க்ரம்க்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும், லோடு இருக்கும். அதுதான் என்ன சொல்றோம், கிளாஸ் 2 லீவர்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 லீவர்ஸ் என்ன சொன்னோம், லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல தான் ஃபல்க்ரம் இருக்குன்னு சொன்னோம். கிளாஸ் 2 லீவர்ஸ்ல வந்து எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இன்பிட்வீன்ல தான் என்ன இருக்கும், லோடு வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வீல் பேரோ, லெமன் ஸ்க்ரூசர்ஸ், நட் கிராக்கர்ஸ். ஸோ பாருங்க வீல் பாரோல பாருங்க லோடு தான் வந்து என்ன இருக்கும், சென்டர்ல இருக்கும். எஃபர்ட்ன்றது அதோட ரைட் லெஃப்ட் சைடு. தென் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஃபோர்ஸ் திறன், அதான் என்னது அந்த வீல். ஓகேவா, த சேம் தான் என்னது லெமன் ஸ்க்ரூசர்ஸ். பாருங்க சென்டர்ல தான் நம்ம லோடு வைப்போம், எஃபர்ட் அண்ட் ஃபோர்ஸ். சேம் ப்ராசஸ் தான் நம்மளோட போன்ல. நம்மளோட போன் தான் லோடு, ஃபல்க்ரம்ஸ்ன்றது நம்மளோட ஃபீட்ல இருக்கு. தென் மசில்ஸ் தான் என்னது எஃபர்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் 2 லீவர்ஸ். ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃபர்ட் வந்து லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறது தான் என்னது கிளாஸ் 3 levers. In these levers the effort is between the load and the fulcrums. Example stapler, tongs, broomstick, hockey stick. ஸோ பாருங்க ஸ்டாப்லர் லோட், தென் வந்து ஃபோர்ஸ் வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா ஃபல்க்ரம்ஸ். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்ல எட்ஜில் இருக்கிறது என்னது ஃபல்க்ரம்ஸ். அண்ட் எஃபர்ட் வந்து நம்ம வந்து அங்கே தானே ப்ரெஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க தானே கொடுப்போம். திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 3 லீவர்ஸ். த சேம் தான் வந்து நம்மளோட ஹேண்ட் போன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பாருங்க நம்மளோட ஃபிங்கர்ஸ் தான் அது லோட், எந்த திங்ஸ் ஆனாலும் எடுப்போம். தென் வந்து ஃபல்க்ரம்ன்றது நம்மளோட போனோட ஜாயிண்ட். தென் வந்து எஃபர்ட் அப்படின்றது நம்மளோட ஆர்ம்ஸ்ல இருக்க மசில்ஸ். ஸோ நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்கனாலே நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், இந்த கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க கிளாஸ் 1 லீவர்ஸ்ல என்ன சொன்னோம், ஃபல்க்ரம் வந்து சென்டர்ல இருக்கும், லோட் அண்ட் எஃபர்ட் வந்து இன்பிட்வீன்ல ஃபல்க்ரம் இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாம்பிள் சீசா சொன்னோம். கிளாஸ் 2 லீவர்ஸ்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, லோட் வந்து சென்டர்லயே, எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம்ஸ் வந்து இன்பிட்வீன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து வீல் பாரோ சொன்னோம். தென் தேர்ட் லீவர்ஸ்ல வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, லோட் அண்ட் ஃபல்க்ரம்ஸ்க்கு இன்பிட்வீன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா எஃபர்ட் இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாம்பிள் ஸ்டாப்லர் சொன்னோம். சரியா, நெக்ஸ்ட் நேம் த லோட், எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுப்பா, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபல்க்ரம் இருக்கு. சீசா தானே ஃபர்ஸ்ட் ஒன், ஃபல்க்ரம், எஃபர்ட் அண்ட் லோட். நெக்ஸ்ட் ஹாக்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 2 லீவர்ஸ்ல லோட், பால் தான் லோடு, தென் வந்து எஃபர்ட், ஃபல்க்ரம் வந்து அந்த பாயிண்ட், தென் வந்து சென்டர்ல இருக்கிறது தான் ஃபல்க்ரம், அந்த லெமன் வந்து லோட், தென் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ற இடம் தான் என்னது எஃபர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தேர்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் 3 வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் 4லேருந்து 10 வரைக்கும் ரைட் பண்ணிடுங்க. சேம் தான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். 5th ஒன்லேருந்து 10th ஒன் வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் 3rd to 8th ஒன் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் give 2 examples each of the following: inclined plane, screw, wheel and axle, class 1 lever, class 2 lever, class 3 levers. example write பண்ண சொல்லிருக்காங்க. then next true or false. பேஜ் நம்பர் 94ல டூல்ஸோட நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க.
Then write any 6 types of energy. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 6 types of energy வந்து home letter Fல write பண்ணிருங்க. Then வந்து classify the things below. Class 1 lever class 2 levers ஆனு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், அவங்க வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் அதுக்கு நேராக ரைட் பண்ணிருங்க. Then short questions, page number 95 to 97 14th கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.